அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு. அவர் போற இடங்கள் எல்லாமே மக்கள் அதிகமா கூடுறாங்க, அதை நம்மளால பார்க்க முடியுது. இது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா தானே இருக்கு. தமிழ்நாட்டிலே ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த காலத்திலே ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னால் உங்களுடைய கேள்விகளே வேறு மாதிரி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சியோ என்று சொல்லும் அளவிற்கு தொலைக்காட்சிகளிலே ஊடகங்களிலே பல விவாதங்கள் நடந்திருக்கிறது. இப்போது தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு சுற்றுப்பயணம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு எதிரான கூட்டணி என்பது அதிமுகவினுடைய தலைமையிலான கூட்டணி தான் என்பதை இன்றைக்கு தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அது நல்லது தானே. ஜனநாயகத்திலே இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும். எதிர்க்கட்சி இல்லாத ஒரு மாநிலம், ஒரு அரசியல் இருந்துவிடக்கூடாது. அதை அவர் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். உண்மையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிர்க்கட்சி என்பது அதிமுக தான் என்பதை அவர் இந்த கூட்டங்களின் மூலமாக நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்.